திருக்கச்சூரிலே அவர் சென்ற நேரம் மதிய நேரம். அணைந்தருளும் அவ்வேளை அமுது செய்யும் பொழுதாக கொணர்ந்தமது சமைத்தருளும் பரிசனமும் குறுகாமை தனந்தபசி வருத்தத்தால் தம்பிரான் திருக்கோயில் புறந்தமதில் புறத்திருந்தார் முனைப்பாடி புறவலனார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்வார். மதிய நேரம் அந்த சமையல் செய்யக்கூடிய பரிசனங்கள் வருவதற்கு கொஞ்சம் காலதாமதமாகிவிட்டது. நம்பிகள் அங்கு சென்று பசியோடு சேருகிறார். அப்படியே அந்த கோயிலுடைய மதில் புறத்திலே அமர்ந்திருக்கிறார். அப்ப சேக்கிழ பெருமான் சொல்றார், திருமுனைப்பாடி காவலனார் என்று சொல்லுகிறார். திருமுனைப்பாடி நாட்டினுடைய அரசர் யாரு? நம்முடைய சுந்தரர். அப்ப பெருமான் கேட்கிறார். அப்படியே சாமி பார்க்கிறார். ஒரு அந்தனர் கோலத்திலே வருகிறார் பெருமான். நம்பிகளிடத்திலே சொல்லுகிறார், மெய்ப்பசியால் மிக வருந்தி இலைத்திருந்தீர் வேட்கை விட இப்பொழுதே சோறிறந்து யானுமக்கு தருகின்றேன், அப்புறம் நீர் அகலாதே சிறிது பொழுது அமரும் என செப்பியவர் திருக்கச்சூர் மலைதோறும் சென்றிருப்பார் என்று சொல்லி, அதாவது இறைவன் ஒரு அடியாருக்காக இறந்து கொண்டு கொடுத்தது வேற எந்த இடத்துலையும் கிடையாது, திருக்கச்சூர் தான். பெருமான் எவ்வளவு எளிவந்த பிரான் என்பதற்கு இது ஒரு பெரிய உதாரணம். நாம் இறைவனிடத்தில் அன்பு செய்தா போதுங்க. அதாவது இறைவன் சுந்தரரை நண்பனாக ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, நண்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்திருக்கிறார். அதாவது அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, மெய்ப்பசியால் மிக வருந்தி இலைத்திருந்தீர் என்று சொல்லுகிறார். நீ பசியோடு இருக்கிறனால ரொம்ப இழைச்சு போயிட்டு சுந்தரா, கொஞ்ச நேரம் இங்கேயே எங்கேயும் போகாத என்று சொல்லி திருக்கச்சூர் அகரகாரங்கள் தோறும் சென்று ஒவ்வொரு மனைகளிலும் சென்று இறந்து கொண்டு பெருமான் சுந்தரருக்கு உணவு கொடுக்கிறார். இதெல்லாம் அதாவது இறைவனை பார்த்து ஒரு அடியார் நம்முடைய கண்ணப்ப நாயனார் சொன்னார், இளைத்தனர் நாயனார் என்று ஈண்டச் சென்று எய்தி வெற்பின் முளைத்தெழு முதலை கண்டு முடிமிசை மலரை காலால் வளைத்த பொற்செருப்பால் மாற்றி வாயில் மஞ்சள் நீர் தம்மை விளைத்தன்பு உமிழ்வார் போல விமலனார் முடிமேல் விட்டார் என்று சொல்லி